ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஃப் வியூ. நான் உங்கள் பரணி. புது வியூவர்ஸ்க்காக நம்ம சேனலை பற்றி ஒரு குட்டியாக இன்ட்ரோ கொடுத்துடலாங்க. ஸோ நம்ம சேனலில் மேஜராக ஃபினான்ஸ் பற்றி தாங்க கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் ட்ராவல், அதுக்கப்புறம் தான் கார்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். நம்ம சேனலில் கமெண்டில் என்ன போடுறாங்களோ அதுதான் நம்ம கண்டென்ட்டாக போடுறோம். கிட்டத்தட்ட 80% வீடியோ ஸ்பான்சர்டு பை சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் ஃபாலோவர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால் உங்களில் யாருக்காவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பர்சனல் ஃபினான்ஸ், சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் தென் ஸ்டாக் மார்க்கெட் எந்த விதமான சந்தேகங்கள், கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா என் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்து பர்சனலாக சேட்டில் சொன்னாலும் சரி அதை நம்ம கண்டென்ட்டாக போடலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள், சந்தேகங்களோடு கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக யூடியூப் கமெண்டில் போட்டிங்கன்னா நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ட் தென் வியூவர்ஸ் வந்து உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோட முடிவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் அண்ட் தென் சேனலை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ முக்கியமாக புதுசாக யார் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ இல்லை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க இன்றைக்கி டாபிக் உள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாடா நியூ இ-காமர்ஸ் ஆப் இருக்குல்ல, அவங்களும் எஸ்பிஐ கார்ட்ஸும் ரெண்டு பேரும் கோபரன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் டாடா நியூ ப்ளஸ் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. ஸோ இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எஸ்பிஐ ஆல்ரெடி இந்த டாடா நியூ கார்டு வச்சுருக்கான். ஸோ அவனை பார்த்து அப்படியே எஸ்பிஐ காப்படிக்குது. ஸோ அப்படி தான் நம்ம சொல்லலாம். ஆனால் இது வந்து எஸ்பிஐயோட மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. டாடா நியூ வந்து கோபரன் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஆஃபர்ஸை அப்படியே கேரி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இந்த கார்டை அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, இந்த டாடா நியூ ஆப்பில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடம் டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கார்டோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வரும், மேலேயே லிங்க் வரும், கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ காப்பி பண்ண கார்டுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிமிலராக இருக்குது பாருங்கள், டாடா நியூ இன்ஃபினிட்டி HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. ஓகேங்களா, ஸோ ரெண்டுத்துலேயும் ஒரு வித்தியாசமும் கிடையாது, எல்லாமே சூப்பர். பேங்க்கு தான் வேறு. ஓகேங்களா, சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் மேஜராக கவர் பண்ணுறது இவங்க என்ன கவர் பண்ணுறீங்களோ அதை தான் HDFCயும் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ ஆப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி இவங்க இந்த கார்டு எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாடா நியூ ப்ளஸ் HDFC கிரெடிட் கார்டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ எல்லா வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மேலே லிங்க் வந்து போகும். ஜஸ்ட் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ண. ஓகேங்களா, தேவைப்படுறவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டாடா நியூ ப்ளஸ் SBI கிரெடிட் கார்டு இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வெல்கம் பெனிஃபிட் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ரிவார்ட் பாயிண்ட் 2% அண்ட் தென் 1% அப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட் லான்ச்சஸ் கொடுக்குறாங்க. இப்படில தான் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு நார்மல்னு தான் தோணுது. ஸோ இது ஸ்பெஷலாக ப்ரொமோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இந்த கார்டில் இருக்க ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் பிரித்து மிச்சலாம் வாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டோட டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாப்பிங் பேஸ்டு கார்டு. ஓகேங்களா, டாடா நியூ ஆப்பில் ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் வரும், அதனால் இது கேஷ்பேக் கார்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு காயின்ஸாக வந்துடும். ஓகே, நியூ காயின்ஸாக வந்துடும், அதை நீங்கள் ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம் அவங்களுடைய ஆப்லேயே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகுதி, வயசு 21லேருந்து 65 இருக்கணும், உங்கள் சேலரி 30,000 மேலே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இன்கம் டேக்ஸ் வந்து 5 lakhs மேலே ஃபைல் பண்ணியிருக்கணும், சிபில் ஸ்கோர் 750 மேலே இருக்கணும், அவங்களுக்கு இந்த கார்டு ஈஸியாக கிடச்சிடும். அடுத்ததாக பார்த்தோன்னா ஜாயினிங் ஃபீஸ், ஸோ 499 ப்ளஸ் டேக்ஸஸ் நீங்கள் கார்டு வாங்கிறதுக்குள்ள பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது மோஸ்ட்லி வந்து ஃப்ரீயாக தான் இருக்குங்க, ஜாயினிங் ஃபீஸ் இருக்காது, ஆனுவல் ஃபீ தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனுவல் ஃபீ பார்த்தீங்கன்னா 499 ப்ளஸ் டேக்ஸஸ். ஸோ நீங்கள் வருஷத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்ததுன்னா இந்த ஆனுவல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா, அதுவும் ஃப்ரீ ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு கிடைக்கூட சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ஆஃபர் டைமில் வாங்கினீங்கன்னா. ஓகே, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பூஜா ஹாலிடேஸ், அந்த நியூ இயர் டைம்லாம் உங்களுக்கு வந்து இந்த கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பார்த்தோன்னா வெல்கம் பெனிஃபிட். ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை அந்த ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்க, கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கலன்னா அந்த ஜாயினிங் ஃபீஸும் உங்களுக்கு நியூ காயின்ஸை திருப்பி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இந்த நியூ காயின்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு காயின்ஸ் ஈக்குவல் 1 ரூபி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிரெடிட் ஆகும்னா நீங்கள் ஒரு வேளை ஜாயினிங் ஃபீஸ் பே பண்ணது அவங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா ஒரு 30 days கன்ஃபார்ம் ஆகிடலாம், பில் ஜென்ரேட் ஆனதும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 499 நியூ காயின்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த காயின்ஸை எப்படி ரெடீம் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாடா நியூ ஆப் இல்லை வெப்சைட் இல்லை டாடா பார்ட்னர்டு பிராண்ட் ஸ்டோரில் போய்ட்டு கூட நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தனிஷ்க்கு அவங்களுடைய பார்ட்னர்டு பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார், அங்கெல்லாம் போய் நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நெட்வொர்க், விசா அண்ட் ரூபே வேரியண்ட் ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா,
ஸோ உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த கார்டு மட்டும் வாங்கிக்கலாம். இல்லைனா வச்சுங்க விசா கார்டை வந்து ஃபிசிக்கலாகவும் ரூபே கார்டு வந்து டிஜிட்டலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுவீங்களா யூபிஐ சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாத்துக்கூட நீங்கள் பைண்ட் பண்ணி எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து 4 டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் கொடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு. அது பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு ஒன்று தான், அதாவது ஒரு காலாண்டுக்கு ஒன்று தான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆக்சஸ் உங்களுக்கு வேணும்னா ஒரு குவார்ட்டருக்கு 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இது எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய கார்டில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சுட்டானுங்க. பட் மற்ற கார்டெலாம் பார்த்தோன்னா 10,000 15,000 வச்சுருப்பானுங்க. பட் இந்த HDFC கொஞ்சம் மோசமாக தான் வைக்கிறானுங்க. ஓகே, ஸோ நீங்கள் 50,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு லான்ச் அக்சஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸுங்க. இவங்க 2% நியூ காயின்ஸ் கொடுக்குறாங்க நான் இஎம்ஐ ஸ்பென்ஸுக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா டாடா நியூ ஆப், வெப்சைட் அண்ட் பார்ட்னர்டு பிராண்ட்ஸ். ஸோ பார்ட்னர்டு பிராண்ட்ஸ்னால் ஸோ நீங்கள் இந்த கார்டு எடுத்துன்னு போயிட்டு டாடா நியூ ஆப்பில் பண்ணாலும் சரி, டைட்டன், தனிஷ்க், ஏர் இண்டியா ஆப்பு, ஸோ டாடா 1mg, பிக் பாஸ்கெட், குரோமா, ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய டாட்டாவோட ஆப்பில் எங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி உங்களுக்கு 2% கேஷ்பேக்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா 5% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. பட் அது எல்லாமே நீங்கள் வந்து டாடா நியூ ஆப்பில் தான் பண்ணணும். அதுவும் செலக்டட் கேட்டகரி மட்டும்தான். ஓகேங்களா? அதுக்கு நியூ பாஸும் இருக்கணும். ஓகேங்களா? அந்த நியூ பாஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த கேஷ்பேக்ஸுங்க எலிஜிபிள். ஸோ இந்த நியூ பாஸ் ஆப் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்ப, ஓகேங்களா, நீங்கள் போய் டாடா 1mg அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. ஸோ டாடா நியூ ஆப் மூலிமா அது அதாவது ரீடைரக்ட் பண்ணி கூப்பிட்டு போகும். ஓகேங்களா? அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறப்ப டாடா 1mg, பிக் பாஸ்கெட், குரோமா, டாடா கிளிக், ஸோ இது எல்லாமே டாடா ப்ளே, கல்ட்டு, ஸோ இது எல்லாமே அவங்க வந்து கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க 5%. அப்புறம் 1% நியூ காயின்ஸ் கொடுக்குறாங்க அதர் ஸ்பென்ஸு இன்க்ளூடிங் யூபிஐ ஸ்பென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் காசு ஆட் பண்ணிங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் ஃபீஸஸ் எதனா பே பண்ணிங்கன்னா, அப்புறம் ஃபியூல் போட்டிங்கன்னா இதுக்கெலாம் எந்த விதமான கேஷ்பேக்ஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்பயும் போல் எல்லா கார்ட்லையுமே அதுதான் ரூல்ஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி ரெடீம் பண்ணலாம். ஸோ ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரெடி பண்ணுறது ஒரு மேட்டரும் கிடையாதுங்க. உங்களுக்கு பில்லு ஜென்ரேட் ஆகிடும் தெரியுமா? பில்லு ஜென்ரேட் ஆன பண்ணி 7 டேஸில், ஓகேங்களா, உங்கள் நியூ பாஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த நியூ காயின்ஸ் கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா? ஆட்டோ கிரெடிட் ஆகிடும். உங்களோட நியூ ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நியூ காயின்ஸ் வந்து 1 காயின் ஈக்குவல் 1 rupees. அதனால் நீங்கள் அதை ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பில் ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லை டாடா ஸ்டோர் பிராண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, தனிஷ்க், டாடா 1mg, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரெடீம் பண்ணிக்கலாம் இந்த காயின்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்ததாக பார்த்தோன்னா ஃப்ரீ கிரெடிட் பீரியட். ஸோ 20லேருந்து 50 நாள் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 20லேருந்து 50 நாள் மீன்ஸ் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்கள் ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இந்த 10,000த்தை ஸோ 30ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே, ஓகேங்களா, அதாவது 1ஆம் தேதி, ஓகேங்களா, 1ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே இந்த 10,000த்தை பேமெண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாமே 1ஆம் தேதி பில்லு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓகே, 20ஆம் தேதிக்குள்ளே கட்டி ஆகணும். தட் சிம்பிள். அப்படி கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் ஃபினான்ஷியல் சார்ஜஸ். ஸோ 3.7% பர் மந்த். 100 ரூபாய்க்கு 3 ரூபாய் 25 காசு ஒரு மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே போடுவாங்க. அது வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணும்போது 45% ரொம்ப அதிகம். பார்த்துருங்க, எப்பயுமே இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ணுறது பாருங்கள். அப்படி பே பண்ணலைன்னா அவ்வளோதான், வேறு லெவலுங்க. ஸோ இந்த மினிமம் டியூ பே பண்ணுறது இதெல்லாம் வேஸ்ட். ஓகேங்களா? அடுத்த மாதம் உங்களால் பே பண்ண முடியும்னா மட்டும் கிரெடிட் கார்டு வாங்க, இல்லை கிரெடிட் கார்டு வாங்காதீங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேஷ் வித்ட்ராவல். ஸோ கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு 2.5% சார்ஜஸ் பண்ணுறாங்க. எல்லாம் மினிமம் வந்து ஒரு 500 ரூபா பிடிச்சிருவாங்க. இந்த கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் போய் பைசா எடுப்பீங்க தெரியுமா? நார்மலாக நீங்கள் டெபிட் கார்டு எடுக்கிற மாதிரி இந்த கார்டில் அப்படிலாம் எடுக்க முடியாது. ஸோ 1000 ரூபா 2000 ரூபா எடுத்தால் கூட 500 ரூபா சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம்மில் போய் மணி எடுக்கிற வேலையே வேணாம். இது என்னுடைய கைண்ட் ஒப்பீனியன் அண்ட் ரெக்வஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்சார்ஜ் பிஹேவியர். இவங்க 1% ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு மேலே சர்சார்ஜ் பிஹேவியர் கிடையாது. ஓகே, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் 500லேருந்து 4000க்குள்ளே இருக்கணும். நீங்கள் 500 ரூபாய்க்கு கீழே பண்ணாலும் சரி, 4000 ரூபாய்க்கு மேலே பண்ணாலும் சரி, உங்களுக்கு இந்த 1% சர்சார்ஜ் பிஹேவியர் கிடையாது. ஸோ இந்த காம்ப்ளிகேஷனுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபியூலுக்குன்னு தனி கிரெடிட் கார்டு இருக்குங்க. நிறைய பேங்க்கோ அந்த பெட்ரோல் பம்ப்ஸோ கோபரண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஸோ ஈவன் நீங்கள் 1% ஃபியூல் சர்சார்ஜ் பிஹேவியர் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுவும் வந்து ஜிஎஸ்டி திருப்பி தரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் பெஸ்ட்டு ஃபியூல் பேஸ்டு கிரெடிட் கார்டு போகிறது பெஸ்ட்டு. யாரெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு 5000க்கு மேலே பெட்ரோல் போடுறாங்களோ இது என்னுடைய சஜஷன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மார்க்கப். ஸோ 1.99% பிடிக்கிறாங்க எல்லா ஸ்பெண்டிங்கும். அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் ஃபாரினில் போயிட்டு இந்த கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு 2 ரூபா பிடிக்கிறாங்க. 1 ரூபா 99 காசு பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? மற்ற கார்டு கம்பேர் பண்ணும்போது இவங்ககிட்ட ஒரு 50 பைசா கம்மியாக தாங்க இருக்குது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன்.
ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் டேப் பண்ணி கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ இப்போ ஸ்வைப் மிஷின் வருது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கார்டு டேப் பண்ணாவே போதும், பேமெண்ட் ஆகிடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய்க்குள்ள ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் அது அப்ளிகபிள். ஸோ 5000 ரூபாய்க்கு நீங்கள் போனால் பின் நம்பர் போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த மட்டும் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. இதை பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். நான்லாம் பிளாக் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸோ சப்போஸ் உங்கள் கார்டு தொலைஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க, யாருனாலும் எடுத்து டேப் பண்ணி பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் இது என்னுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா இது தேவை கிடையாது. நீங்கள் டிசேபிள் பண்ணியே வச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா ஃப்ளெக்ஸி பே. இது பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுலையுமே இருக்குது. ஒரு 2500 மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, அதை வந்து ஒரு டியூ டேட்டுக்கு முன்னாடி பே பண்ண முடியலன்னா அதை வந்து நீங்கள் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த மாதம் எத்தனை மாதம் வேணுமோ அதுமாதிரி இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணி இது ஈஸியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் பார்த்தோன்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் இஎம்ஐ. ஸோ எஸ்பிஐ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இந்த கார்டில் இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு இருக்குது. ஓகே, இந்த சைடு ஹெச்டிஎஃப்சி கார்டு இருக்குது. ஓகே, ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ எதனா கூட இருக்கலாம். ஓகே, இப்போ ஹெச்டிஎஃப்சி கார்டில் நீங்கள் ஒரு 50,000 60,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, உங்களால் இமீடியட்டாக பே பண்ண முடியலன்னா இந்த எஸ்பிஐ கார்டு இருக்குது பார்த்தியா, இதுலேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, அதான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சைடு எஸ்பிஐயில் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு 90 days டைம் கேட்டு அதுக்கு ஒரு 2000 3000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாரு 5 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். உங்கள் கார்டில் எவ்வளோ லிமிட் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்கும், 1.49% தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 6 மாதத்துலேருந்து 60 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக அந்த இஎம்ஐ போட்டுக்கலாம். பட் கிரெடிட் கார்டு பில்லு ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் கரெக்டான டியூ டேட்டில் பே பண்ணிடணும். இதுவும் கிரெடிட் கார்டுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு வந்து பெனால்ட்டிஸ் போடுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா லேட் பேமெண்ட் ஃபீ. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு டியூ டேட் கொடுத்துறாங்க. அந்த டியூ டேட்டுக்கு பிஃபோர் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து லேட் பேமெண்ட் ஃபீஸ்ன்னு தனியாக போடுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபினான்ஷியல் சார்ஜஸ் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஜிஎஸ்டி, அப்புறம் லேட் பேமெண்ட் உண்டான ஜிஎஸ்டி எல்லாமே போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீஸ் இருக்குது பார்த்தியா, அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அப் டு 500க்கு வந்து நில்லு. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் 500 to 1000க்கு வந்து 400, அப்புறம் வந்து மோர் தென் 1000 வந்து 750. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த கார்டை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறோம். ஸோ கொஞ்சம் லைக் பண்ணிட்டுனா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா, அதாவது உங்களுக்கு கிட்ட இருக்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட் பற்றி வேணும்னா கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலில் போட பார்க்கலாம். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.